நார்மலாக நிறைய பேருக்கு இந்த வழி தெரியாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கம்ப்ளீட்டாக நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போவோம். மழை டைம்லலாம் இந்த பக்கம் போக முடியாதுங்க, அது வரைக்குமே வந்து தண்ணி போகுது. அதனால் கண்டிப்பாக அந்த வழியில் போக முடியாது. இது முன்னாடி வண்டி போகிற மாதிரி இருந்துச்சுங்க, ஸ்டார்டிங்கில் இப்போ கொஞ்சம் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். பைக் எதுவும் போக முடியாது போல் இருக்குது. இதெல்லாம் வழி பார்த்தா தெரியுதுங்க, கீழெல்லாம் கல் போட்டு வச்சுருக்காங்களா. இந்த படிக்கட்டுகளை அமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வழியை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதிகமாக பார்க்கக்கூடிய இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா ராமகுண்டம் சொல்லுவாங்க, அதாவது ராம தீர்த்தம். இது வந்து மாமரங்க, மாமரத்தோட அடியில் தான் விநாயகர் வந்து நமக்கு சுயம்பு வடியில் காட்சியளிக்கிறார். நிறைய காயின்ஸ் வந்து வச்சு வச்சுருக்காங்க. இது வந்து ஆஞ்சநேயர் கோவில். இந்த கோவிலுக்குள்ளே கேமராவோடு இல்லைங்க. சீதை வந்து இங்கே குளிச்சனால இது வந்து சீதா குண்டம் சொல்லப்படுது. இங்கே இன்னொரு தீர்த்தமும் இருக்குது, அதை நான் காட்டுறேன் அப்புறமா. மேலே போயிருக்காங்க, தண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் காட்டுக்கு மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கேருந்து உள்ளேருந்து வருதுங்க. இந்த பகுதியில் ரொம்ப புனிதமான ஒரு தீர்த்தமாக வந்து இந்த தீர்த்தம் வந்து சொல்லப்படுதுங்க. திருமலை திருப்பதி சீரியஸ் பாகம் 5ல் இன்றைக்கி நம்ம ஜப்பாலி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போக போகிறோம். இந்த கோவிலுக்கு போகக்கூடியவங்க பொதுவாக படிகள் இருக்கக்கூடிய பாதையில் போவாங்க. இன்றைக்கி நம்ம காட்டு வழியில் பயணிக்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு முன்பக்கம் இருக்கக்கூடிய ராம தீர்த்தம் எல்லாருக்கும் தெரியும், கோவிலுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய சீதா தீர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். அதையும் தாண்டி கோவிலுக்கு பின்பக்கம் காட்டுக்குள்ளே டீப்பான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே திரவ தீர்த்தத்தை தேடி பயணிக்க போகிறோம். டிடிடி அவர்கள் சமீபத்தில் இந்த திருமலா மலையில் தான் ஹனுமான் பிறந்ததாகவும் கிளைம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் பார்ப்போம். வெல்கம் டு மை சேனல் இந்தியன் ட்ராவலர். நான் சிஜே. ஸ்ரீ ஹனுமான் மந்திரம் எனக்கூடிய ஜப்பாலி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு எப்படி போகிறோன்னு சொல்லி பார்ப்போம். திருமலாவிலிருந்து கோகர்ப்பம் டேம் வழியாக ஆகாசகங்கா பாப விநாசம் போகக்கூடிய வழியில் ஆகாசகங்கைக்கு முன்னாடியே நம்ம இடது பக்கமாக ஒரு ஆட்சி இருக்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த ஆட்சி வழியில் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா இன்னொரு ஆட்சி நம்ம பார்க்கலாம். இதுதான் நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. இங்கேருந்து நமக்கு படிகள் இருக்கக்கூடிய பாதை இருக்கும். இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். படிகள் இருக்கக்கூடிய இந்த பாதையில் போக போகிறது இல்லைங்க. படிகள் ஆரம்பிக்கக்கூடிய இந்த இடத்துல வலது பக்கமாக ஒரு வழி இருக்குது இல்லைங்களா, இந்த வழியில் தான் நம்ம போக போகிறோம். இது வந்து நடந்து போகிற வழிங்க, படியில் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த வழி தான் போக போகிறோம். இந்த வழி வந்து ஆக்சுவலி பைக்கில் போகிறவங்க போகிறாங்க. இந்த ஐயரு மலைக்கு அடிவாரத்தில் கோவில்கிட்ட கடை வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அவங்க பொருள் வீட்டில் எடுத்துன்னு போகிறதெல்லாம் இந்த வழியில் தான் போகிறாங்க. வரவங்க பெரும்பாலும் இந்த வழியில் போகிறதில்ல. இப்படி நேராக கீழே கொஞ்சம் இறங்குற மாதிரி போகுது. இந்த பக்கம் ஒரு டேம் ஒன்று நம்ம பார்க்கலாம். இது ஈவினிங் டைமில் வந்து இந்த இடத்துல வந்து அலோடு கிடையாதுங்க. பகல் நேரத்தில் வரீங்கன்னா வரலாம். இப்போது நார்மலாக நிறைய பேருக்கு இந்த வழி தெரியாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கம்ப்ளீட்டாக நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போவோம். அதே மாதிரி அதை விட கொஞ்சம் ஷார்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் படியில் போகிறீங்கன்னா படி வந்து ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம அந்த வழியில் போக வேண்டியது இருக்கும். அது இந்த வழியில் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க வழி. உங்களுக்கு தெரியுதுங்களா, இங்கே வந்து ஒரு அணை இருக்குது. இது ஒரு சின்னதாக ஒரு டேம் கட்டியிருக்காங்க. மழை டைம்லலாம் இந்த பக்கம் போக முடியாதுங்க, தண்ணி தெரியுதுங்களா, அது வரைக்குமே வந்து தண்ணி போகுது. அதனால் கண்டிப்பாக அந்த வழியில் போக முடியாது. சூப்பராக இருக்குங்க இடம். நம்ம இந்த வழியில் தான் வந்தோம். இப்போது அந்த டேமுக்கு கீழே போகிற வழி இருக்குங்க, கிட்ட போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. தண்ணி வரும்போது ரொம்ப ஃபோர்ஸாக வரும் போல் இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தாவே தெரியுது. தண்ணி போதுங்க, ரொம்ப கொஞ்சமாக போய்ட்டு இருக்குது. இந்த தண்ணி போகிற இந்த வழியிலே தான் நம்ம போகணும். இப்போது நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இதோட பார்த்து ఎంత దూరంనా? ఇది దగ్గర దానికన్నా, அதாவது கிட்ட தான், இங்கேருந்து போகிறதுக்கு கிட்ட தானுங்களா, பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாரு. அது படியில் போனீங்கன்னா கொஞ்சம் லாங்காக வரும் நமக்கு, சரிங்களா. இது டேமு, அங்கேருந்து அப்படியே தண்ணி வர வழி தாங்க. இது தண்ணி போகிற வழியை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க கோவில்கிட்ட போக. கோவிலுக்கு போகக்கூடிய அர்ச்சகர்கள் கோவில்கிட்ட கடைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த கடைகளுக்கு தேவையான பொருட்களை கொண்டு போக 2 வீலர்ஸை வந்து இந்த வழியில் வந்து கொண்டு போகிறாங்க. அதுவும் மழை டைமில் கொண்டு போக முடியாது. இது முன்னாடி வண்டி போகிற மாதிரி இருந்துச்சுங்க, ஸ்டார்டிங்கில் இப்போ கொஞ்சம் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். பைக் எதுவும் போக முடியாது போல் இருக்குது. இப்போ அங்கேருந்து வந்திருக்கோம். ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. இந்த 2 மரம் தெரியுதுங்களா, மாமரம் போல் இருக்குது. பல வருஷம் இருக்குது இந்த மரம். வந்து பாக்கு மரம் இருக்குது, பாக்கும் தொங்குது கீழே.
இதாங்க சில்லுன்னு இருக்குது வெயிலுக்கு. எல்லாம் மூங்கில், டீப்பாக இருக்குது ஃபாரஸ்ட். இந்த தண்ணி இப்படியே போகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வழி பார்த்தா தெரியுதுங்க. கீழெல்லாம் கல் போட்டு வச்சுருக்காங்களா. இந்த படிக்கட்டுகளை அமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வழியை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அதிகமாக. படிக்கட்டெல்லாம் அதுக்கப்புறம் தான் அமைச்சிருப்பாங்க. இது ஃப்ரீயாக இருக்குங்க, சதுரமாக இருக்குது. பக்கத்துலேயே தான் படிகள் பாதை போகுது. வந்துட்டோம் படிகள் பாதைக்கு. அதான் இங்கே வந்து படியோட பாதை வந்து சேருது. அதாவது அங்கே பார்த்தோம்ல டேமு, இங்கேருந்து தான் போகிற தண்ணியெல்லாம் இப்படி போகுது போல் இருக்குது. ஜப்பாலியில் 2-3 தீர்த்தங்கள் இருக்குது. அங்கேருந்து ஓவர்ஃப்ளோ வர தண்ணி தான் அங்கே போய் நிற்கிற மாதிரி இருக்குது. படிகள் பாதை வந்து இங்கே சேருது நமக்கு. மரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிவிட்டு இருக்காங்க. பரவாயில்ல. வெல்கம் டு ஜப்பாலி. செருப்பெல்லாம் அங்கே விட்டுடலாம். நம்ம பார்க்கக்கூடிய அதுதான் ஜப்பாலி கோவில். பார்க்கக்கூடிய இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா ராமகுண்டம்னு சொல்லுவாங்க. அதாவது ராமதீர்த்தம். ராமர் வந்து இலங்கையில் ராவணனை வந்து வதம் பண்ண பிறகு அங்கேருந்து நேராக வந்து இந்த ஜப்பாலிக்கு வந்ததாக சொல்லப்படுதுங்க. அப்படி வந்தப்போ அவர் வந்து குளித்த ஒரு இடம் தான் இந்த ஒரு இடம். இதுதான் வந்து ராமகுண்டம். கயிறெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க சரிங்களா. நம்ம பின்னாடி இது வந்து ராமகுண்டம். இந்த இடத்துல தான் வந்து அவர் குளிச்சிருக்காரு. முன்பக்கம் இருக்கக்கூடியது ஜப்பாலி ஆஞ்சநேயருடைய ஆலயம். இங்கே வந்து சுயம்பு வடிவில் நமக்கு ஆஞ்சநேயர் வந்து காட்சி அளிப்பாருங்க. கோவிலுக்குள்ள கேமரா அலோடு இல்லை. இந்த கோவிலுக்கு பின்பக்கம் வந்து இன்னொரு தீர்த்தம் இருக்குது. இன்னும் 2 தீர்த்தங்கள் இருக்குது. அதை பற்றி நான் பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல ஜப்பாலி மகரிஷின்னு சொல்லி ஒருத்தர் வந்து தவம் பண்ணியிருக்காருங்க. அவர் தவத்துக்கு மெச்சி ஆஞ்சநேயர் வந்து இந்த இடத்துல சுயம்பு வடிவில் வந்து காட்சி அளித்து சொல்லப்படுது. அதனால தான் இங்கே வந்து ஆலயம் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலுடைய முன்பகுதி. இதான் வந்து சுயம்பு வடிவில் வந்து விநாயகர் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து தோன்றியதாக சொல்லப்படுது. இந்த மரத்துலேயே அப்படியே வந்து சுயம்பு வடிவில் வந்து வந்திருக்காரு விநாயகர். இது வந்து மாமரங்க. மாமரத்தோட அடியில் தான் விநாயகர் வந்து நமக்கு சுயம்பு வடிவில் காட்சியளிக்கிறார். நிறைய காயின்ஸ் வந்து வச்சு வச்சுருக்காங்க சரிங்களா. இது வந்து அந்த தும்பி மாதிரி இருக்குது. இந்த பக்கம் காதுகள் மாதிரி. இது வந்து ஆஞ்சநேயர் கோவில். இந்த கோவிலுக்குள்ளே கேமரா அலோடு இல்லைங்க. உள்ளே வந்து நமக்கு சுயம்பு வடிவில் நமக்கு காட்சியளிப்பார். ஃபோட்டோஸ் நாட் அலோன்னு போட்டுருக்காங்க. போர்டு பார்க்கலாம். ஆரத்தி வந்து 5 ரூபா, அர்ச்சனை 10 ரூபா, ஆக்கு பூஜைன்னு சொல்கிறாங்க. அது வந்து 15 ரூபா. அதாவது ஆஞ்சநேயர் பிடித்த இலைகள் சொல்லுவாங்களா அந்த இலைகள். அபிஷேகம் 1100 ரூபா. அன்னதானம் வந்து உங்களோட விருப்பம், எவ்வளோனா பண்ணிக்கலாம். டைமிங் வந்து காலையில் 5 AM to 7 AM. அதுக்கப்புறம் 7 to 1 PM. சர்வ தரிசனம் வந்து 2 மணிலேருந்து 7 PM வரைக்கும் சர்வ தரிசனம். கோவிலுக்கு பின்னாடி நமக்கு முக்கியமான 2 தீர்த்தங்கள் இருக்குது. அதை போய் பார்க்கலாம். இதுதான் நமக்கு கோவில். ஸோ கோவிலுக்கு பின்னாடி இருக்கோம் நம்ம. இது வந்து கோவிலுங்க. அப்படியே கோவிலுக்கு பின்பக்கம் நம்ம வந்தோன்னா இந்த வழி வரும் நமக்கு. அதே தான் அந்த இடத்துக்கு போனோன்னா நம்ம சீதா வந்து இந்த இடத்துல வந்து குளிச்சதாக சொல்கிறாங்க. இப்போ கோயிலுக்கு முன்பக்கம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ராமர் வந்து குளிச்ச இடம். அதனால் ராமகுண்டம். இது வந்து சீதாதேவி வந்து இங்கே குளிச்சிருக்காங்க. அதனால் வந்து சீதா குண்டம் சொல்கிறாங்க. சீதா தீர்த்தம்னு சொல்கிறாங்க. வழி பாருங்கள் எப்படி இருக்குது. எல்லா இடத்துலையும் பாக்கு மரம் இருக்குது. மாமரம் தான் நிறைய இருக்குங்க. அங்கே வேறு எல்லாம் இல்லைன்னா மண் இருந்திருக்காது. தெரியுங்களா, இதுதான் சீதா குண்டம்.
இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த ஜப்பாலி ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல தான் ஆஞ்சநேயர் வந்து பிறந்ததாக சொல்லப்படுதுங்க. அதாவது ஆஞ்சநேயர் பிறந்ததாக வந்து 3 இடங்கள் வந்து சொல்லப்படுதுங்க. இந்த இடம் சொல்கிறாங்க, டிடிடி வந்து இந்த இடம் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஹம்பியில் வந்து ஆஞ்சநேயர் பிறந்ததாக சொல்லப்படுது. அங்கே ஒரு பிறந்த குகை எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஹரியானாவிலையும் ஆஞ்சநேயர் வந்து பிறந்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த இடத்துல டிடிடி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அஞ்சனா தேவி என்பவர் வந்து ஆஞ்சநேயருடைய தாயார். அவங்க வந்து ஆகாச கங்கை இருக்கு இல்லைங்களா, இந்த திருமலா மலையில், அந்த இடத்துல வந்து கடுமையாக 12 வருடங்கள் வந்து தவம் புரிஞ்சு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரை வந்து வாயுதேவன் புத்திரனாக ஆஞ்சநேயரை வந்து பெற்றதாக சொல்லப்படுது. இது வந்து டிடிடி வந்து இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுதுங்க. புராண ரீதியாகவும் இலக்கிய ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் சொல்லி இது வந்து ஆஞ்சநேயர் இங்கே தான் பிறந்தாருன்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. அதை பற்றி பேசணும்னா அது தனி ஒரு டாபிக் நிறைய போயிடும். அதை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ பண்ணலாங்க. இந்த இடம் வந்து ஆஞ்சநேயர் பிறந்த இடமா வந்து டிடிடி வந்து இப்போ சொல்கிறாங்க. இந்த ஆலயத்துக்கு முன்பாக்கம் இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து ராமர் வந்து வனவாசம் வந்தப்போ, அதாவது ராவணனை வந்து வதம் பண்ணிட்ட அப்புறம் இங்கே வந்து நேராக வந்து அந்த குளத்தில் வந்து ராமர் குளித்ததாகவும் சீதை வந்து இங்கே குளித்தனால இது வந்து சீதா குண்டம் சொல்லப்படுது. இங்கே இன்னொரு தீர்த்தமும் இருக்குது, அதை நான் காட்டுறேன் அப்புறமா. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். ஜப்பாலியான கூடிய ஒரு மகரிஷி வந்து இந்த இடத்துல வந்து கடுமையாக தவம் புரிஞ்சிருக்காரு. அதனால் இந்த இடத்துல வந்து ஆஞ்சநேயர் வந்து அவருக்கு வந்து காட்சி அளித்ததாகவும் சுயம்பு வடிவில் இந்த இடத்துல நின்னதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்குங்க. இந்த திருமலமலை 4 யுகங்களில் 4 பெயர்களால் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. கிருதா யுகத்தில் ரிஷபாதிரி என்றும், திரேதா யுகத்தில் அஞ்சனாதிரி பர்வதம் என்றும், தோபர யுகத்தில் சேஷசல மலை என்றும், இப்போ கலியுகத்தில் வெங்கடாச்சல பர்வதம் சொல்லி அழைக்கிறாங்க. 2வது யுகமான திரேதா யுகத்தில் தான் இந்த இடத்துல அஞ்சனா தேவி எனக்கூடிய ஆஞ்சநேயருடைய தாயார் அவர்கள் தவம் புரிந்து ஆஞ்சநேயரை பெற்றெடுத்ததாக சொல்லப்படுதுங்க. அதனால் திரேதா யுகத்தில் இந்த மலைப்பகுதியை அஞ்சனாதிரி பர்வதம் சொல்லி அடித்ததா பல இலக்கியங்களை ஆதாரங்களாக கொண்டு டிடிடி அவர்கள் இந்த இடத்துல தான் ஹனுமான் பிறந்தார்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. இந்த சீதா குண்டம் இருக்கு இல்லைங்களா, இது பக்கத்திலே வழி போதுங்க. ஒரு பைப் இருக்கு இல்லைங்களா, இந்த பைப் பக்கத்திலே போகலாம் துருவ தீர்த்தத்துக்கு. இருக்கிறதுல கொஞ்சம் முக்கியமான தீர்த்தம் துருவ தீர்த்தம். தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க, போயிட்டு வந்தவங்களை கேட்டால் பார்க்கலாம் வாங்க. తీర్థం నీళ్ళు ఉన్నాయాడా లేవా ఏడా ఇది ఉండే జాగా ఇంకా పైకి వెళ్ళాలియా தண்ணி வந்து வரல எங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. அம்மா போயிட்டு வரலாம். పడుతున్నారు తీస్తూనే ఉన్నా. పైకి పోయారా, నీళ్ళు ఉన్నాయాడా అట్లా அந்த தூரமா இக்கடேண்ணா மேலே போயிருக்காங்க, தண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் காட்டுக்கு மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப டீப்பாக இருக்குங்க. ஏன்னா ஜனம் இருக்கும்போது வாங்க வரக்கூடியவங்க. மழை டைமில் எல்லாமே தண்ணி இருக்கும், வெயில் டைம் இல்லைங்களா. வழி ஏன்னா நல்லா தான் இருக்குது, நிறைய பேர் போயிட்டு வராங்க போல் இருக்குது. வந்துட்டோம், இந்த இடம் தான். இந்த இடம் தாங்க இந்த துருவ தீர்த்தம். தண்ணி இருக்காண்ணா, நீல் வேணாயா வருதுங்களா? இங்கே பைப் வச்சுருக்காங்க, அங்கேருந்து வருது தண்ணி. இது பார்த்தீங்களா, இதுதான் அந்த தீர்த்தம். இங்கேருந்து உள்ளேருந்து வருதுங்க. தண்ணி வந்து கம்மியாக தாங்க வருது, நம்ம கேனில் பிடிச்சி குடிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு புனிதமான ஒரு தீர்த்தம். இந்த ஜப்பாலியில் வந்து பார்த்திங்கன்னா 2 தீர்த்தம் இருக்குங்களா, ராமகுண்டம் சீதா குண்டம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து இது ரொம்ப புனிதமான ஒரு தீர்த்தம், வந்து குடித்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க. கேனில் தான் நம்ம பிடிச்சி குடிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சுத்தமான ஒரு தண்ணிங்க, ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குது. இந்த மலையிலேருந்து வருதுங்க, நம்ம கீழே பார்க்கலாம். இது எங்கேருந்து வருதுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியலைங்களா. வருஷம் 365 நாள் வருமா, வெயில் காலம்னால கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு இருக்குது.
எட்டலோட டேஸ்ட்டா எப்படி இருக்குது? டேஸ்ட் எப்படி இருக்குது? அதான் நான் வாட்டர் மில்ட்ரி வாட்டரா? மினரல் வாட்டர். தண்ணி இப்போதைக்கு வந்துட்டு இருக்குது. துருவ தீர்த்தம் பார்த்தாச்சு. அதெல்லாம் நம்ம இறங்கி போக வேண்டியது தான். இந்த பகுதியில் ரொம்ப புனிதமான ஒரு தீர்த்தமாக வந்து இந்த தீர்த்தம் வந்து சொல்லப்படுதுங்க. அதாவது வரீங்கன்னா வழி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. வரலாம், எல்லாருமே வரலாம். ஃபேமிலியோட நிறைய பேர் வந்திருக்காங்க. இல்லை ஜப்பாலி வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த தீர்த்தத்தை வந்து பார்த்துட்டு போங்க, பிடிச்சிட்டு போங்க. இப்போ நம்ம கீழே போயிட்டு கோயிலை பார்த்துட்டு கோயிலுக்குள்ளே நாங்கள் இன்னும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்தோம் பார்த்திங்களா, அதே வழியில் தான் நம்ம திரும்பி போக போகிறோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாங்க. ஸோ கோவிலேருந்து உள்ளே போகிற வழி இல்லைங்களா, இது வந்து நடந்து போகிற வழி. இப்படி பார்த்திங்கன்னா இந்த வழி போகுது பார்த்திங்களா, இந்த வழி தான் வந்து பழைய வழிங்க, நடந்து போகக்கூடிய ஒரு வழி. ஜப்பாலிக்கு வந்து இப்போ ரோடு வசதி இருக்கு இல்லைங்களா, ரோடு போகிறதுக்கு முன்னாடி இந்த வழியில் தான் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அதாவது நடந்து போய் நடந்து வர வழி. நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருப்போம் இல்லைங்களா, அதில் சொல்லியிருப்பாங்க நாகத்தீர்த்தம் ஜப்பாலி போகிற வழி, அந்த வழி இந்த வழி. இப்போ ஜப்பாலியில் நிறைய தீர்த்தங்கள் பார்த்தோம் இல்லைங்களா, ஓவர்ஃப்ளோ வர தண்ணியெல்லாம் இப்படி வந்து இந்த இடத்துல வந்து சேரும் போல். இது வந்து ஒரு அணையாக வந்து தடுப்பு அணையாக கட்டியிருக்காங்க. இங்கே போய் வந்து ஃபுல்லாக அங்கே வந்து ஸ்டோரேஜ் ஆகும் போல் இருக்குது. இது வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க போல் இருக்குது. ஜப்பாலி ஆஞ்சநேயர் கோவிலை பற்றி பார்த்துருப்பீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சரியான தகவலை நான் கொடுத்துருக்கேன். இதே போல் நம்ம திருமலாவில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களை வந்து நாம் திருமலா திருப்பதி சீரியஸ் சொல்லி நம்ம ஏற்கனவே 2 காணொலிகள் வந்து பதிவு பண்ணியிருக்கோம். அது தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதே போல் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இணைந்தே பயணிப்போம் இந்தியன் ட்ராவலர் சிஜேவுடன், ஹிஸ்ட்ரி அண்ட் நேச்சுரல் எக்ஸ்ப்ளோவர். என்னப்பா எப்படி இருக்குது இந்த இடம்? நல்லதாக இருக்குது. காடு மாதிரி இருக்குது, பயமா இல்லை? பயமில்லை, எல்லாரும் போயிட்டு வரலாம். வயசானவங்களும் வராங்க, பசங்க வராங்க, ஜாலியாக இருக்குன்னு போயிட்டு வருது. உனக்கு ஜாலியாக இருக்கா?